வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். खाली खाली आंखें तुरु तुरु गोरे गोरे गा. என்னங்க ஷாருக் கானோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ் கங்க்ராட்ஸ் டு கேகேஆர். சும்மா ஐபிஎல் நிறைவு எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக முடிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ரசகுல்லா ஆல் த வே அப்படின்ற மாதிரி தெரிச்சுட்டாங்க கேகேஆர். பேட் லக் டு எஸ்ஆர்எச், பட் ஸ்டில் கங்க்ராட்ஸ் டு எஸ்ஆர்எச். ஏன்னா ஐபிஎல் ரன்னர் அப் அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்ல. ஸோ எஸ்ஆர்எச்சும் முட்டி மோதி பார்த்தாங்க, பட் ஃபைனல்ஸில் பார்த்தாங்க பொஸ்ன்னு அப்படியே இறங்கிட்டாங்க. பட் ஸ்டில் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்ற போது எஸ்ஆர்எச்சுக்கு ஒரு வாழ்த்துக்கள். சரி, இப்போ நீங்க அடிக்கடி தமிழ் படத்துல பாக்குற ஒரு சீனை பார்க்கலாமா? இப்போ பாருங்க, என்னடா அவன் வரல சுத்துறான் பாத்தீங்கன்னா, ஏங்க வரல சுத்தினானுங்க ஃபிளாஷ்பேக். எஸ்ஆர்எச்சோட பேட்டிங்க உடைக்கிறதுக்கான 2 போலிங் அணிகள் இருக்கு. அவங்களோட பெஸ்ட் ஆன் தர் பெஸ்ட் டே நான் பேசுறேன். ஒன்னு கேகேஆர் ஆப்வியஸ்லி, இன்னொன்னு ராஜஸ்தான் ராயல்ஸ். இவங்க 2 பேர் ஆன் தர் பெஸ்ட் டே செம்ம போலிங் போட்டாங்கன்னா எஸ்ஆர்எச்சோட பேட்டிங்க உடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதற்கு காரணம் அந்த ஓப்பனிங் பவர் பிளேலயே ஒரு பிரேக் த்ரோ கொடுத்துட்டாங்கன்னா அங்கேருந்து காத்து இறங்கின மாதிரி தான் இருக்கு எஸ்ஆர்எச் பொறுத்தவரைக்கும். பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன்? எஸ்ஆர்எச் பேட்டிங்க உடைக்கிறதுக்கான போலிங் 2 சைட்ஸ் கிட்ட இருக்கு. ஒன்னு யாரு? ஆர்ஆர். அவங்க நல்லா பண்ணாங்க, 175 சுருட்டினாங்க. ஆனா அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி கேகேஆர் மொத்தமா நொறுக்கிட்டாங்க எஸ்ஆர்எச்சோட பேட்டிங்க. முதல்ல குவாலிஃபயர் 1ல பாத்தீங்கன்னா 160 முட்டி மோதி வந்தாங்க எஸ்ஆர்எச். குவாலிஃபயர் அதுக்கப்புறம் குவாலிஃபயர் 1க்கும் ஃபைனல்ஸ்க்கும் நாங்க ஒரு ஜம்பிளிங் பண்ணணும்னு சொல்லிட்டு கேகேஆர் வேற லெவல்ல போலிங் போட்டாங்க. 114க்கு புஷ். நான் அது ஒரு டைம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன். எஸ்ஆர்எச்சோட த்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் 4 சிக்ஸர் அடிக்கிற பேட்டிங் சைடு கிடையாது. நல்லா போட்டு போலிங் போட்டு 4 வீடு அடிக்கிறாங்க பாருங்க, அந்த 4 பேர் தான் டேஞ்சர் அப்படின்றத டைம் எனக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு ஆன் த டே ஆர்ஆர் கேகேஆர் இந்த ஆறுன்றது ஒரு பிரச்சனை கொடுத்துருக்கு எஸ்ஆர்எச்சுக்கு. சரி, பேட்ஸ்மேன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, அவரோட மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, போன மேட்ச் ஆர்ஆரோட சேஸ், அவங்க ஆர்ஆர் சேஸ் பண்ணும்போது பயங்கரமா டர்ன் ஆச்சு விக்கெட். உடனே டியூவும் பெருசா வரல சென்னையில அப்படின்ற போது பேட் கமின்ஸ் டிசைட் பண்றாரு, மச்சான் டாஸை வின் பண்ணி நம்ம முதல்ல பேட்டிங் ஆடி ஒரு 175 180 எடுத்துட்டோம்னா செகண்ட் பேட்டிங் டியூ வராது அப்படின்ற போது நம்ம ஸ்பின்னர்ஸ் திருப்பி வேலையை காமிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சாரு. பட் கேகேஆர், தலைவா நீ 180 போனாதானே தலைவா, அதுக்குன்னு நாங்க ஆர்ஆரா, அதையும் தாண்டி புனிதமானது ஒரு போலிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேகேஆர் வச்சு செஞ்சுட்டாங்க. இங்க என்ன பிரச்சனைனா, நான் மீண்டும் என்னோட எல்லா பதிவுகளும் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம், எஸ்ஆர்எச் ஷுட் சேஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல டார்கெட் செட் பண்ணும்போது அவங்கள நேரா 250 தான் பேட்டிங் ஆடுறாங்க. மச்சான் அடி டமால் டிமில் அது பட்டுதுன்னா 250, படலனா 150. இந்த மாதிரி தான் ஒரு பேட்டிங், ஹிட் ஆர் மிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டிங். அதுவும் அந்த 250 எப்படி போகும்னா, நீங்க ஒரு எக்ஸ்பிரஸ் வேகத்துல அவங்களுக்கு ஓபனர்ஸ் ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்தாங்கன்னா அந்த 250 கிட்ட போறாங்க எஸ்ஆர்எச். அந்த ஓபனர்ஸ் அந்த 2 பேசஞ்சர்ஸ் முதல் ஸ்டாப்ல இறங்கிட்டாங்கன்னா ட்ரெயின் கூட்ஸ் வண்டி மாதிரி தான் போய் ஒரு 150 140 தான் முடிக்கிறாங்க எஸ்ஆர்எச். இப்போ ஒன்றும் இல்லைங்க, பிளே ஆஃபே எடுத்துக்கோங்க. பிளே ஆஃப்ல எடுத்துன்னு பாத்தீங்கன்னா 3 மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா 3 மேட்சும் ஆனது அவங்க 3 வாய்ப்பு. அதாவது நீங்க டாப் 2ல வந்தது எஸ்ஆர்எச் ஒரு நல்ல விஷயம். அதற்கு காரணம் அவங்க ஃபைனல்ஸ் வந்ததுக்கு காரணமே செகண்ட் சான்ஸ். குவாலிஃபயர் 1ல வாங்கிட்டு குவாலிஃபயர் 2ல வின் பண்ணிட்டு ஃபைனல்ஸ் வந்தாங்க. அப்படின்ற போது இந்த டாப் 2 எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ்னு பாருங்க. மொத்தம் 3 மேட்ச் ஆடி இருக்காங்க. இந்த பிளே ஆஃப் ஸ்டேஜ்ல இருந்து மொத்தம் 3 மேட்ச் ஆடி இருக்காங்க எஸ்ஆர்எச்ல, 2 வதை. ஆனா முக்கியமான ஒரு மேட்ச் வின் பண்ணதுனால ஃபைனல்ஸ் உதவாங்க. பட் எஸ்ஆர்எச் இந்த 3 மேட்சும் பாத்தீங்கன்னா நார்மலா அப்படியே பயமுறுத்தக்கூடிய ஒரு பேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஆர்எச் இந்த 3 மேட்ச்லயும் 200 டச் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆடினாங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது அவங்க ஒரு 240 250 அப்படிலாம் டார்கெட்டுக்கு போனாங்க. பட் எங்கேயுமே 200 டச் பண்ண முடியல எஸ்ஆர்எச். இதன் காரணமாக தான் நான் சொல்றேன், எஸ்ஆர்எச் இந்த மாதிரி ஒரு வலுவான ஒரு பேட்டிங் சைடு எப்பவுமே டார்கெட்டை தெரிஞ்சு சேஸ் பண்றது ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். டார்கெட்டை செட் பண்ணும்போது எவ்வளவு சிக்ஸர் அடிக்கணும், எவ்வளவு 4 அடிக்கணும், எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா ஆடணுன்றது ஒரு கன்ஃபியூஷன் வந்தனால அவங்க டக்குன்னு விக்கெட் விடும்போது அவங்களுக்கு அடுத்தது பிளான் பி என்னன்னு தெரியாம ஒரு திணறிட்டாங்க. அதுதான் இந்த 3 மேட்ச்ல நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் ஆர்ஆர் மேட்ச் நான் மீண்டும் சொல்ற ஒரு விஷயம், ஆர்ஆர் அற்புதமா போலிங் போட்டு ஒரு 175 அப்படின்ற மாதிரி ஒரு டோட்டலுக்கு சுருக்குனாங்க எஸ்ஆர்எச். ஒன்லி திங், ஆர்ஆர் கொலாப்ஸ் ஆனாங்க. அவங்களுக்கு சேசிங் நீங்க பாத்தீங்கன்னா 65 for 1ல இருந்து
92-6 அப்படின்றதுனால SRH இந்த கேமை ஜெயிச்சாங்க. அதர்வைஸ் இந்த 3 மேட்சும் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா SRH பேட்டிங் அண்டர் பிரஷர். ஓகே, SRH முதுகெலும்பு மிகப்பெரிய யானை பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஓபனர்ஸ் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. இவங்க எப்பெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ட்டை கொடுத்திருக்காங்களோ அப்பெல்லாம் SRH வேற லெவல் பேட்டிங் தெரிச்சிருக்காங்க. நீங்க பாத்துக்கணும், டெல்லியோட ஒரு பயங்கரமான பவர் பிளேல பாத்தீங்கன்னா 125 அப்படியே போய் 6 ஓவர்ல 125. என்னப்பா இந்த லெவல்ல பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னு SRH பார்த்து நடுங்குனாங்க போலர்ஸ்லாம். அப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட 9 ஓவர்ல சேஸ் பண்ண 160 சேஸ் பண்ணது 9 ஓவர்ல சேஸ் பண்ணாங்க. 165 வாங்கிக்க அப்படின்னு இன்னும் எந்த மாதிரி சேஸ் பண்றாங்க இன்னும் அப்படின்னு இந்த 2 மேட்ச் இந்த மாதிரி சில மேட்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஓபனர்ஸ் வேற லெவல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பட் இந்த 3 மேட்சை மட்டும் பார்ப்போமே, குவாலிஃபயர் 1, குவாலிஃபயர் 2, ஃபைனல்ஸ். அதாவது இந்த பக்கம் டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து ஒரு 3 இன்னிங்ஸ், இந்த பக்கம் அபிஷேக் சர்மாக்கு 3 இன்னிங்ஸ், மொத்தம் 6 இன்னிங்ஸ்ல அவங்க எடுத்த ரன்கள் பாத்தீங்கன்னா 51 ரன்கள். அதாவது ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு பார்ட்னர்ஷிப் 8 ரன் அப்படியே சறுக்கு அப்படியே எங்கேயோ இருந்தது துபாக்குன்னு ஒரு பள்ளத்துல விழுந்த மாதிரி அவங்களோட ஓபனர்ஸ் வந்து அதுல நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் இந்த கடைசி 3 மேட்ச்ல 2 முறை டக்கு, ஒரு 34 அடிச்சார், நடுவில் ஒரு 34. பட் இந்த சைடு ஒரு டக்கு, இந்த சைடு ஒரு டக்கு அப்படின்ற போது அப்படியே அவங்க ஓப்பனிங் பேர் வந்து ஒரு டோட்டல் ஃபிளாப். இது வந்து மிகப்பெரிய அப்படியே அவங்க முதுகெலும்பு உடைச்ச ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதன் காரணமாக SRH ஒரு முட்டி மோதி போனாவே ஒரு 180 போகுமான்ற மாதிரி பேட்டிங் வந்து கூட்ஸ் வண்டி மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் அவங்களோட மிகப்பெரிய சர்க்கிளுக்கு மீண்டும் ஒரு காரணம். ஃபைனல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 6 for 2. 6 for 2ல அவங்க இழந்த 2 பேட்ஸ்மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த 2 பேசஞ்சர்ஸ் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட். இதுல வந்து அபிஷேக் சர்மா அவுட் ஆன பால் ப்ராபபிலி ஒன் ஆஃப் த டாப் 3 பால்ஸ் இந்த டோர்னமெண்ட் சொல்லலாம். அப்படியே 8 போட வச்சிட்டாரு. இந்த பைக்லாம் போனீங்கன்னா லைசன்ஸ் இருக்குது அப்படியே 8 போடுவீங்களா, அது மாதிரி பேட்ஸ்மேன் அப்படி 8 போட்டார். திரும்பி அப்படின்னு பாருங்க பிச்சை பந்து டங்குன்னு ஆஃப் ஸ்டம்ப் தட்டி போச்சு. அதுக்கு இந்த 8 போட்ட போது அபிஷேக் சர்மா விக்கெட்டுக்கான லைசன்ஸை கொடுத்துட்டாரு ஸ்டார்க் கிட்ட, எடுத்துக்கோங்க வச்சா அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ராடினரி பால். இந்த 20 கோடி 25 கோடிலாம் நீங்க கொடுக்கும்போது ஒரு பிரான்சைசி எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 14 மேட்சும் மச்சான் நீ குதிரை மாதிரி ஓடவானா, முக்கியமான மேட்ச் எங்கெல்லாம் நீ தெரிக்கணுமோ அங்க தெரிச்சா போதும் அப்பு அப்படின்ற மாதிரி தான் பிரான்சைசி யோசிப்பாங்க. மிச்சல் ஸ்டார்க் அந்த வகையில பாத்தீங்கன்னா தெரிச்சிட்டார். ஒரு கட்டத்தில் ஏன்பா என்னப்பா உனக்கு 25 கோடியா அப்படின்ற மாதிரி பிரான்சைஸ் எல்லாம் லுக் விட்ட போது வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில எங்கெல்லாம் தெரிக்கணுமோ மிச்சல் ஸ்டார்க்கு தெரிச்சிட்டாரு. பிரான்சைஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன யோசிப்பாங்கன்னா கடைசியில நம்ம கொடுத்த காசுக்கு எங்க முக்கியமா பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த பிளேயர் பண்ணிட்டாரு அப்படின்ற போது குமுதா ஹாப்பி அப்படின்ற ஃபீலிங்க்கு ஷாருக் கானும் வந்துட்டாரு. ஆனா KKR பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் ஹீரோ, அதாவது சில படத்துல பாத்தீங்கன்னா ஒரு படம் வைக்கும் போது யார் ஹீரோன்னு தெரிஞ்சு எல்லாருமே ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 கேரக்டர் வருவாங்க. இந்த 4-5 கேரக்டரும் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு ரோல் பிளே பண்ணுவாங்க. அது மாதிரிதான் KKR போலிங். ஏங்க மிச்சல் ஸ்டார்க் ஓகே, சுனில் ஹர்ஷித் ராணா ஆண்ட்ரே ரசல்பா வருண் சக்கரவர்த்திபா அப்படின்ற மாதிரி எங்க பார்த்தாலுமே விக்கெட்ஸ் கொடுத்துட்டே இருங்க KKR. இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பலம். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு யுனைடெட் அவங்க போலிங் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணதுதான் KKR மிகப்பெரிய பலம். எப்ப SRH பேட்டிங் முடிஞ்சதோ அப்ப முடிஞ்சு போச்சு மேட்ச் நம்ம சொல்லி ஆகணும். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு எப்ப இது ஒரு 140 வந்தா பெரிய விஷயம் அப்படின்ற போது கிளாசன் அவுட் ஆன போது இன்ஃபேக்ட் பேட் கமின்ஸோட கேட்ச மிச்சல் ஸ்டார்க் விட்டதுனால ஒரு 15 ரன் எக்ஸ்ட்ரா வந்தது. இல்லைன்னா ஒரு 100 ரன்ல சுருண்டிருப்பாங்க SRH. பட் அகைன் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே KKR போலர்ஸ் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. மீண்டும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போலிங் போட ஆரம்பிச்சு KKR சேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 3 ஓவர்லயே 30 ரன் தாண்டிட்டாங்க அப்படின்ற போது KKR அங்கேயே வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க. அதுவும் எஸ்பெஷலி வெங்கடேஷ் ஐயர் வேற லெவல்ல புவனேஸ்வர் குமாரோட 2வது ஓவர் வச்சு செஞ்சுட்டாரு. 20 ரன் 20 ரன்ஸ் ஒரு ஓவர்ல, அதுல 2 சிக்ஸர் அப்படின்ற போது மேட்ச் மோர் ஆர் லெஸ் பேட் கமின்ஸ் சிலப்பா ராஜா ஓகே வேர்ல்டு கப் போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியுமோ பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த கட்டத்துல எப்படின்னா எவ்ரி 10 ரன்னுக்கு ஒரு விக்கெட் குறைந்தபட்சம் நீங்க எடுத்தாதான் கேம்குள்ள இருக்க முடியும் அப்படின்ற போது ஒரே ஓவர்ல 20 ரன் வச்சு செஞ்சுட்டாரு வெங்கடேஷ் வேற ஒரு பேட்டிங். அங்க வந்து மோர் ஆர் லெஸ் இது எத்தனை ஓவர்ல மேட்ச் முடிய போகுது 12 13 10 அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு. அப்படியே ஷாருக் அப்படின்னு ஒரு அந்த தூரத்துல எல்லாம் தூக்காருலாம் அந்த மாதிரி கையை தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே அங்க வந்து ஒரு தெரிஞ்சு போச்சு KKR வெற்றியை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம்.
ஆனா கேகேஆர் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னு பாத்தீங்கன்னா நரித்தனமான நரேன். நார்மலா பாத்தீங்கன்னா எப்பா போலர்ஸ்க்கு என்ன தொப்பி பர்பிள் கேப்பா, இல்லப்பா எனக்கு 2 தொப்பி வேணுமே, அவ்வளவு தூரத்துல வந்திருக்கேன் வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து அப்படின்ற மாதிரி 2024 அடம்புடிச்சு சுனில் நரேன் பர்பிள் கேப் ரேஸ்லயும் இருக்காரு, ஆரஞ்சு கேப் ரேஸ்லயும் இருக்காரு. அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக்கா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் யாரு? சுனில் நரேன். அந்த எக்ஸ் ஃபேக்டர் சுனில் நரேன் கிளிக் ஆனதுனால கேகேஆர் ஆட்டோமேட்டிக்கா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து தெரிச்சுட்டாங்க. இன்னைக்கு மேட்ச்ல பாத்தீங்கன்னா 4-16ங்க, 4-16 SRH நீங்க போடும்போது வேற லெவல் போலிங் தெரிச்சிட்டாரு நரேன். கேகேஆர் சேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எப்பா விக்கெட்ஸ் கையில வச்சுக்கோங்க அப்படின்னு 114 தான் 13 தான் நீங்க டார்கெட் அப்படின்ற மாதிரிலாம் போகும்போது விக்கெட்ஸ் கையில வச்சு பார்த்து ஆடுங்க அப்படின்ற நாங்க வின் பண்றது தெரிஞ்சு போச்சு. ஆனா வேற லெவல்ல வின் பண்ணோம், அதான் ஆணித்தரமா அடிச்சு நொறுக்கின்னு வின் பண்ணுன்ற மாதிரி தான் பேட்டிங் ஆடினாங்க. இன்ஃபேக்ட் அப்படிதான் வின் பண்ணோம். இவ்வளவு கெத்தா நீங்க கொல்கத்தா இல்லைங்க, அது கொல்கெத்தா அணி அப்படின்ற மாதிரி இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் கம்பீரமாக வென்ற கொல்கத்தா அணி அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். கெத்தாவும் வின் பண்ணிருக்காங்க, கம்பீரமாகவும் வின் பண்ணிருக்காங்க கம்பீர்னால. பட் ஓவரால் செம்ம கிரிக்கெட்டுங்க ஐபிஎல் ரொம்ப ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ணோம். நிறைய வந்து இன்ஃபேக்ட் லீக் ஸ்டேஜஸ்லாம் எக்கச்சக்க க்ளோஸ் மேட்சஸ் நம்ம பார்த்தோம். பட் பிளே ஆஃப்ஸ்ல அந்த வரைக்கும் நம்ம பார்க்கல. இன்ஃபேக்ட் ஃபைனல்ஸ் அப்படியே காத்து இறக்குன மாதிரி ஒன் சைடா போயிருக்கு. பட் இருந்தாலும் ஓவராலா ஐபிஎல் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு திருவிழா மாதிரி இருந்திருக்கு நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் டைம் டு மூவ் ஆன் இல்லையா, வேர்ல்டு கப் உலக கோப்பை வரப்போகுது அப்படின்ற போது அடுத்த பதிவுகள்ல இருந்து நம்ம பேச போற டாபிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வேர்ல்டு கப். ஓகே, ஐபிஎல் ஒரு நிறைவுக்கு வந்திருக்கு. நார்மலா பாத்தீங்கன்னா கேகேஆர் சக்சஸ்க்கு முக்கிய காரணம் யாருன்னா கௌதம் கம்பீர், அஃப்கோர்ஸ் நோ டவுட். ஏன்னா கம்பீர் வந்து நீங்க அப்படியே ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ணிருக்காரு, மோஸ்ட் அக்ரெசிவ் டீமா மாத்திருக்காரு கேகேஆர் பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் சுனில் நரேனோட பேட்டிங் சக்சஸ், ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய எக்ஸ் ஃபேக்டரா இருந்திருக்கு கேகேஆருக்கு. அந்த பேட்டிங் சக்சஸ்க்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர். பட் அது தவிர 2 பேரை நம்ம பாராட்டி ஆகணுங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா 2 கேப்டன்ஸ். ஒரு பக்கம் பேட் கமின்ஸ் மோஸ்ட் அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் காமிச்சிருக்காரு எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும். ஓகே, சில இடத்துல சறுக்குனாலுமே அவங்க ஓவராலா செம்ம கிரிக்கெட் ஆடி இருக்காங்க எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும். வாழ்த்துக்கள் பேட் கமின்ஸ். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர். இந்த கேகேஆரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்பீர் சொல்றதும் ஒரு தவறான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இவர் தான் கேப்டன், இவர் தான் ஆன் ஃபீல்ட்ல யாரு போலிங்க்கு வரணும், எந்த இடத்துல ஃபீல்டிங் நிக்க வைக்கணும் அப்படின்ற சில முக்கியமான முடிவுகளை அந்த மேட்சின் பொழுது எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர். வேர்ல்டு கப்லாம் மிஸ் பண்ணாலுமே கேப்டனா தெரிச்சிட்டாரு ஸ்ரேயாஸ் ஐயர், அவருக்கும் வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதிவுல நம்ம வேர்ல்ட் கப்பை பத்தி பேச போறோம். இருந்தாலும் இந்த ஐபிஎல்ல நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அன்புக்கு சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டுங்க, டாக் எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணுங்க. and stay tuned guys, because நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகள் வரப்போகுது. and have a good day sir.